அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையில் கருட பகவான் எவ்வாறு உருவானார் என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கருடாழ்வார் காசியப்பர் வினதை தம்பதியருக்கு பிறந்த பறவைகளின் அரசன் என்று கூறப்படுகிறது மற்றும் பரம்பொருள் பெருமாள் அவர்களின் வாகனமாக கருடாழ்வார் அமைகிறார். கருடன் என்பதற்கு அதிக பொருள் சுமையை அதிக அளவில் சுமப்பவர் என்று பொருள்படுகிறது. பெருமளவில் நாம் பரம்பொருள் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று இருப்போம். அங்கு பெருமாளை நாம் தரிசிப்பதற்கு முன் இந்த கருடாழ்வாரை நாம் வணங்கிவிட்டுத்தான் செல்ல வேண்டும். ருத்திரை மற்றும் சுகித் இவர்களின் மனைவி ஆவார்கள். மேலும் அமிர்தத்தை தேவலோகத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வந்த மிகவும் சக்தி வாய்ந்தவர் கருடன் ஆவார். ஒருமுறை இந்திரனானவர் தன் குதிரையில் வானத்தில் சென்று கொண்டிருந்தார். கருடனின் தாயான வினதை அந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது நாகங்களின் தாயான கத்ரு அவர்கள் விளையாட்டாக அந்த குதிரையின் வாளின் நிறம் என்ன என்று கத்ருவானவர்கள் வினதையிடம் கேட்டார். அப்பொழுது தவறாக நீங்கள் விடை அளித்து விட்டால் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் நீங்கள் அடிமையாக வேண்டும், அதாவது கருட பரம்பரை அனைத்தும் அடிமையாக வேண்டும் என்று ஒரு சவால் விடுகிறார் கத்ரு. அது ஒரு ஒப்பந்தமாகவே ஆயிற்று. கருடனின் தாயான வினதையும் அந்த குதிரையின் நிறம், அதாவது அந்த குதிரையின் வாளின் நிறம் வெள்ளை என்று கூறுகிறார். அப்பொழுது இவர்களின் அடிமையாக்கும் எண்ணத்தில் கத்ரு தனது குழந்தைகளின் கருநிற பாம்புகளை அந்த குதிரையின் வாளை சுற்றி கருமையாக தோற்றமளிக்க கூறினார். அவ்வாறே அந்த குழந்தைகளும், அதாவது அந்த நாகர்களும் செய்தது. போட்டியில் தோல்வியுற்றதால் கருடனும் அவர் தாயாரும் நாகங்களுக்கு அடிமை ஆகினார். இதனால் நாகங்களை கண்டாலேயே கருடருக்கு, இந்த கருட பரம்பரைக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் இவர்களிடம் எப்படியாவது விடுதலை அடைய வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டிருந்தார் கருடாழ்வார். இந்த கருடாழ்வார் கத்ருவிடம் தனது தாயையும் எங்களையும் விடுவிக்குமாறு ஒரு நாள் வேண்டினார். அதற்கு நாகங்களின் தாயான கத்ரு அவர்கள் தேவலோகத்தில் இருந்து எப்படியாவது அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்து விடு என்று கூறுகிறார். அதன் பிறகு உன்னையும் உங்கள் தாயாரையும் நான் விடுவித்து விடுகிறேன் என்று கூறுகிறார். கருடனும் அந்த தேவலோகத்தில் இருந்து அமிர்த கலசத்தை கொண்டு வந்து அந்த தார்ப்பாய் புல் மீது வைத்தார். இந்த அமிர்த கலசத்தை எடுப்பதற்கு இந்திரனுடனும் மற்றும் பரம்பொருள் பெருமாள் அவர்களிடம் கடுமையான போட்டி புரிந்து அவர்களை வெற்றி கண்டு அந்த அமிர்த கலசத்தை கொண்டு வந்தார். சொன்னதை நிறைவேற்றியதால் வினதை அவர்களை, கருடன் ஆகிய இருவர்களையும் நாகர்களின் தாயான கத்ரு அவர்கள் விடுதலை அடைந்தார். இந்த அமிர்தத்தை உண்ண வேண்டும் என்று சுத்தபத்தமாக நாம் இந்த அமிர்தத்தை உண்டு விடலாம் என்று கடலில் குளிக்க சென்றனர் இந்த நாகர்கள் குளித்து விட்டு வருகையில் இந்திரன் அந்த அமிர்தத்தை இவர்கள் உண்டால் இந்த பூலோகத்தில் மிகப்பெரிய இன்னல்கள் ஏற்படும், ஆதலால் இந்த அமிர்தத்தை இவர்கள் உண்ணக்கூடாது. இந்த சூழ்ச்சியால் அந்த அமிர்த கலசத்தை எடுத்து சென்று விட்டனர். இந்த போட்டியின் போது, அதாவது மேலோகத்தில் நடந்த போட்டியின் போது இந்திரனும் பரம்பொருள் பெருமாள் அவர்களும் இருவரும் சண்டை போட்டு கொள்ள வேண்டாம், ஒரு ஒப்பந்தம் வைத்து கொள்ளலாம். நாகர்கள் இந்த அமிர்தத்தை உண்ணக்கூடாது, ஆதலால் ஒரு சூழ்ச்சி செய்து அந்த அமிர்த கலசத்தை எடுத்து கொண்டு போய்விடுங்கள் என்று கூறுகையில், அவ்வாறே நான் அமிர்த கலசத்தை கொண்டு போய் நாகர்களிடம் கொடுத்து விடுகிறேன், அதன் பிறகு இந்திரனான நீங்கள் அந்த அமிர்த கலத்தை எடுத்து சென்று விடுங்கள் என்று கூறுகிறார். அப்பொழுதே எனது தாயும் நானும் விடுதலை அடைந்து விடுவேன், நீங்கள் நாகர்கள் இந்த அமிர்தத்தை உண்ணாமல் இருக்க நீங்கள் அந்த கலசத்தை எடுத்து சென்று விடுங்கள் என்று பெருமாளின் ஆசைப்படி இருவரும் ஒப்பந்தம் செய்து கொண்டுதான் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். அதனால் இந்த அமிர்த கலசத்தை சொன்னது போலவே இந்த கருடரும் இந்திரன் சூழ்ச்சியால் இந்திரன் அவர்கள் இந்த அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். கடுமையாக ஏமாந்து மன வருத்தம் கொண்ட நாகர்கள் அந்த கலசம் வைத்திருந்த தர்ப்பாய் புல்லை நக்கியதால் இவர்களின் வாயிலிருந்த நாக்குகள், அதாவது பாம்புகளின் நாக்குகள் இரண்டாக பிளவுற்றன. இதனால் பெரும் மகிழ்ச்சியுற்றார் கருடன். இவர்களை எப்படியாவது பழி வாங்கும் என்ற நோக்கில் அங்கிருந்து சென்று விட்டார். வாழகிய முனிவர் தலைகீழாக தொங்கி தவம் செய்வதில் வல்லவர் ஆவார். இவ்வாறு ஒரு முறை கருடன் மரத்திலிருந்து தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த தவளத்தில் இருந்த வாழகிய முனிவர்களை கீழே விழும்போது காப்பாற்றியதால் இவருக்கு கருடன் என்ற பெயர் சூட்டினார் அந்த முனிவர். இந்த கருடன்
பாம்புகளை அதிகமாக பழிவாங்கும் இந்த நோக்கில் அவர்களை அணிகலனாக அணிந்து கொண்டார். அதாவது ஆதிசேஷனை இடதுகால் நகங்களிலும் கார்கோடனை கழுத்து மாலையாகவும் அணிந்து கொண்டார் பரம்பொருள் கருடாழ்வார் அவர்கள். மகாபாதமும் பதுமம் என்ற இரு நாகங்களை காதணிகளாக சுற்றி கொண்டார். அவ்வளவு பகைமை இருந்தது கருடாழ்வாருக்கு. ஆதலால் இந்த நாகங்களை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அவர்களை தனது அணிகலனாக சூட்டிக்கொண்டார். இந்த புரட்டாசி மாதத்தில் இந்திரன் செய்த செயலால் கடும் மனவேதனையை உற்ற வாலகிய முனிவர் மற்றொரு இந்திரனை உருவாக்க நினைத்து பெரும் தவமுற்றார். ஆதலால் இந்திரன் அவர்கள் மன்னிப்பு கூறியதால் வேறொரு இந்திரனை உருவாக்க நினைத்தார் அந்த முனிவர் அவர்கள். இந்த யாகத்தை பாதியில் நிறுத்த முடியாது, இந்திரன் வேற மன்னிப்பு கேட்கிறான், என்ன செய்வது என்று திகைத்த அந்த முனிவர்கள், ஆதலால் நீங்கள் இந்திரனை இப்படியே விட்டு பறவைகளின் அரசனான கருடனை உருவாக்குங்கள் என்று அந்த இடத்தில் ஒரு முனிவர் ஆலோசனை கூறுகிறார். அதனால்தான் கருடன் உருவாகிறார். இப்படி பல சக்திகளை பெற்றார் மற்றும் பெருமாள் வாகனமாகவும் கருடாழ்வார் அவதரித்த நாளாக இந்த நாள் பார்க்கப்படுகிறது. பெருமாள் கோவில்களில் வெறும் விமர்சையாக இந்த பூஜைகள் ஆராதனையை கருட பஞ்சமி கொண்டாடப்படுகிறது மற்றும் கருட சேவையும் கொண்டாடப்படுகிறது. மேலும் இந்தோனேசியா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் தேசிய சின்னமாக கருடாழ்வார் உள்ளார். மேலும் இந்தோனேசிய நாட்டின் ஒரு விமானத்தின் பெயர் கருடா ஆகும். இந்த கருடருக்கு ஒரு கருட புராணம் என்ற புராணமே உள்ளது. இந்த கருட புராணம் மரணத்திற்கு பின்பு மக்களுடைய வாழ்க்கை, ஈம சடங்குகள் மற்றும் மறுபிறவி போன்றவற்றை பற்றி விளக்குகிறது. மேலும் விஷ்ணுவிடம் கருடன் கேட்க கேள்வி எழுப்புமாறு இந்த புராணம் தருகிறது. மேலும் விஷ்ணுவும் கருடனும் உரையாடுவது போன்று இந்த புராணம் அமைகிறது. இந்த இறப்பு நாட்களில் இந்த கருட புராணம் ஒலிக்கப்படுகிறது. இந்த கருடனுக்கும் கருடாழ்வார் என்ற பெயரும் உண்டு. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.